உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? அப்போது பூமியின் வம்சங்களிலே சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. பூமியின் வம்சங்க எருசலேமுக்கு வராதவர்கள், கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள். அழகாக எழுதப்பட்டிருக்கு. சகரியா 14வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 10வது வசனம் என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. எருசலேமுக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம். எருசலேமுக்கு வந்தால் தான் உங்களுக்கு. எருசலேம் என்பது பட்டணம் அல்ல. ஐ எம் நாட் டாக்கிங் தி சிட்டி ஜெருசலேம். எருசலேம்னாக்கா பரிசுத்த பட்டணம். பாபேல் பாவ பட்டணம். பழைய வாழ்க்கை பாபேல் பட்டணம். என்ன எருசலேம் என்பது பாபிலோனி, அந்த இடம் குறிக்கிறது. பழைய காரியங்கள்லாம் தேவனுடைய பாத்திரம் இருக்குது, உள்ள மதுபானம் இருக்குது, தேவ நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க எல்லா கிரியைகள், அவருடைய சரீர அவயங்கள் எல்லாம் அநீதிக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கு நம்முடைய சரீர அவயங்கள் உட்பட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்கிறோம். செவி சாய்த்தல், இருதயத்தை திறக்குதல், இதெல்லாம் என்ன நடக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய திருப்பு முனையை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். புதிய திருப்பு முனையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டு இருக்கிறார். எருசலேமில் நீங்கள் வந்தால் வஞ்சிக்கப்படுவதில்லை, மழை தடைப்படுவதில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கோபம் மீது வந்து தேசம் தன் பலனை கொடாமல் போவதில்லை. வேசித்தனம் முறிக்கப்படும். எருசலேமுக்கு வந்தால் ஞானம் பிறக்கும், அஞ்ஞானம் வஞ்சகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். எருசலேமுக்கு வாங்க வாங்க வாங்க. இது தேவன் உங்களுக்கு வானத்தின் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை சொல்லி கொடுத்து போதித்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒழுங்கு ஆலயமாய் வாழ்ந்தால் எருசலேமுக்கு வர முடியும். அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்தால் எருசலேமுக்கு வாழ முடியாது. 1000 பேர் கூப்பிட்டாலும் அந்த ஒரு ஆத்மாவை 1000 பேர் போய் கூப்பிட்டாலும் வராது. ஏன்னா அது மனசாட்சி கூத்துது. பிடிக்கலையா, பரிசுத்தமாக வாழ பிடிக்கல, நான் வரல, போனால் நீ போ. இது சுத்தமாக உலக பிரகாரமாக தேவைகளுக்கு இது தட்டுப்பாடு இருக்கும். அடிப்படை காரியத்துக்கு அதான் மழை வரலன்றேன்னு. மழை வந்தால் தானே உங்களுக்கு பூமி விளையும். மழை வரல. பாடலாம் வேணா, தேர் ஷெல் பி ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்னு. டேப்பில் கூட தண்ணி வராது. இந்த மாதிரி கேஸுக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இதனால தான் ஏன் மழை வரல? இஸ்ரேலின் ஆசீர்வாதம் இது. இஸ்ரேலின் ஆசீர்வாதம், வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம் தெரிந்திருக்கணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சத்தியம் அவங்களை விடுதலையாக்க வேண்டும். என்ன அதுக்கேற்ற செழிப்பு, அதுக்கேற்ற ஆவிக்குரிய செழிப்பு இருக்கணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?